பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் இவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எல்லா தீமைக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பலத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்வீராக. உடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஆட்சியாளருக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, உலக நாடுகளில் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வாதி தேவன் உடைய சமாதானத்தை கொடுத்து யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறிகிற ஞானத்தை நீர் அருள் செய்ய வேண்டுமே. அப்பா பிதாவை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்தின்படி நீர் செய்வீராக. தெய்வாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.